ஹர்ஷிதா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ஐட்டம்ஸ். ஹிந்தியில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ரிலேட்டடான இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து செரல்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் எப்படி வந்து நம்ம ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இருக்கிறது சுக்கி மிர்ச்சி. சுக்கி மிர்ச்சி அப்படின்னா காஞ்ச மிளகாய், அதாவது ட்ரை சில்லி. அடுத்தது காளி மிர்ச்சி. காளி மிர்ச்சின்னா பெப்பர் மிளகு. அடுத்தது தனியா. தனியா அப்படின்றது வந்து கொத்தமல்லி விதைகள், அதுதான் சொல்லுவாங்க, அது கொரியாண்டர் சீட். அடுத்தது ஜீரா குமின் சீட். அடுத்தது கருஞ்சீரகம், அடுத்தது ஷாக் ஜீரா. அடுத்தது சேந்தா நமக், அதாவது ராக் சால்ட், கல்லுப்பு. அடுத்தது சர்சோம் அப்படின்னா கடுகு, மஸ்டர்ட்னு சொல்லுவோம், மஸ்டர்ட் சீட்ஸ். அடுத்தது சாய் மசாலானா டீ மசாலா. சஃபேத் மிர்ச்சி, ஒயிட் பெப்பர், வெள்ளை மிளகு. ஹல்தி கோட்டா, அதாவது டர்மரிக் ஸ்டிக், விரலி மஞ்சள். ஃபஸ்ட் இருக்கிறது கஸ்கஸ்னால் கசகசான்னு சொல்லுவோம், அந்த பாப்பி சீட்ஸு. அடுத்தது மேத்தி பவுடர்னால் வெந்தயம் ஃபெனுக்ரீக். அடுத்தது இலாய்ச்சின்னா ஏலக்காய், கேரடமன். அடுத்தது தில்னா எள், சீசம் சீட்ஸ். அயோடைட் நமக், அயோடைஸ்டு சால்ட்டு. அடுத்தது சக்கர்னா சர்க்கரை, சுகர். அடுத்தது கிறிஸ்டல் சக்கர், கல்கண்டு, அதுதான் கிறிஸ்டல் சுகர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, இங்கே கிறிஸ்டல் சக்கர்னு போட்டிருக்காங்க. அடுத்தது கூட்னா வெல்லம். அடுத்தது மேத்தினா வெந்தய விதைகள், அது பவுடர், இது சீட்ஸு. அடுத்தது ஹல்தி, டர்மரிக், மஞ்சள் தூள். சோம்ஃப் அப்படின்னா சோம்பு, ஃபேனல். தேஜ் பத்தா, பே லீஃப், அதாவது பிரியாணி இலை. தால்சீனி, சின்னமன், பட்டை. ஜாவித்ரி, அதாவது ஜாதிக்காய் அல்லது ஜாதிபத்ரின்னு சொல்லுவோம், மேஸ். கசூரி மேத்தி அப்படின்னா வெந்தயம், ஃபெனுக்ரீக். ஜாய்ஃபல், நட்மெக், அதாவது ஜாதிக்காய். அடுத்தது அஜ்வைன்னா ஓமம், கேரம் சீட்ஸ். அடுத்தது சாம்பார் மசாலா, அதுவும் சாம்பார் மசாலாவே தான். அடுத்தது லவங்கம், க்ளோவ். ஹிந்தியில் வெரி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த செக்மெண்ட்டை பார்த்தாச்சு. இன்னும் கூட உங்களுக்கு நான் டிஷ்ஷஸோட நேம்ஸ் எல்லாம் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே சூப் வந்து நம்ம ஷோரபா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சப்பாத்தியும் அதோட சைட் டிஷ் சப்ஜியும் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து சப்பாத்திக்கு ரோட்டி, சப்ஜி, வெஜிடபிள்ஸ்க்கு வந்து சப்ஜின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் டீக்கு சாய், அப்புறம் பாலை வந்து தூத் அப்படின்னு சொல்லுவோம், வெண்ணெயை மக்கன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பட்டர் மில்கை வந்து சாஞ்ச் அல்லது லஸ்ஸின்னு சொல்லுவோம். கீர்னா பாயசம், ஹிந்தியில் வந்து பாயசத்தை கீர்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். கச்சோரி அப்படின்றது நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது வந்து பாசிப்பருப்பில் வந்து செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து காந்தவிங்கிறது ஒரு குஜராத்தி ஸ்வீட்டு. இதுவும் வந்து ஒரு கடலமாவில் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. கிச்சடி வந்து நார்மலாக நம்மளுக்கும் தெரிஞ்ச அதே கிச்சடி தான். அடுத்தது லட்டுவும் சேம் அதே லட்டு தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆலு பரோட்டாங்கிறது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வச்சு பண்ணக்கூடிய சப்பாத்தி. நெக்ஸ்ட்டு பேக்டு பீன்ஸுங்கிறது நம்ம அந்த ராஜ்மா இதெல்லாம் போட்டு ஒரு தால் மாதிரி பண்ணுறது ஐட்டம் தான். அடுத்தது பேல்பூரி நம்மளுக்கும் தெரியும். டோக்லா வந்து அந்த கடலை மாவு வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணி அதில் வந்து இனிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ். இதுவும் குஜராத்தியோட ஸ்நாக்ஸ் ஐட்டம். அடுத்தது டோனட், அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். அடுத்தது தோசை, சட்னி, சாம்பார், இதெல்லாமே அதே இதில் தான் சொல்லுவோம். எக்குக்கு மட்டும் அண்டான்னு சொல்லுவாங்க. சூப்புக்கு ஷொரபா. அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் தான். ஸ்விஸ் ரோலே தான். டேக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். மக்கானா அப்படின்னா
தாமரை விதை அல்லது தாமரை பொரின்னு சொல்லுவோம், அதாவது ஃபாக்ஸ் நட். செகண்ட் இருக்கிறது கார்ன்மீல். கார்ன்மீல்னால் இந்த சோள பொரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த சோளத்தக்க மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து மக்காக்கா தலியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கங்கனி. கங்கனி அப்படின்னா திணையரிசி. கேஹு அப்படின்னா வீட் கோதுமை. அடுத்தது சாபுதானா அப்படின்னா ஜவ்வரிசி. ஜவார் அப்படின்னா வெள்ளச்சோளம். சோகர் அப்படின்னா தவிடு. அதுக்கப்புறம் மட்டர் அப்படின்னா பீஸு. அதுக்கப்புறம் பேடி சீட், அதாவது தான்னா வந்து நெல். ஃபஸ்ட்டு இருக்கிறது கார்ன்ஃப்ளேக்ஸ். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து மக்காச்சோள தகடு. அடுத்தது வந்து மஸ்டர்ட் வந்து சர்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கடுகு. அடுத்தது ராஜ்மாங்கிறது வந்து நம்மளும் ராஜ்மான் பருப்புன்னு தான் சொல்லுவோம், இந்த ரெட் பீன்ஸுன்னு சொல்கிறது. ஜோ அப்படின்னு சொன்னால் பார்லே. அடுத்தது மக்கா அப்படின்னா மக்காச்சோளம். அடுத்தது புரா சாவல், அதாவது நம்ம ஊரில் அந்த ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிகப்பரிசின்னு சொல்லுவோம், அதுதான். அடுத்தது தில்னா எள்ளு. அடுத்தது சாவல்னா அரிசி ரைஸு. அடுத்தது நச்னி அல்லது ராகிங்கிறது நம்மளோட இதுலேயும் ராகி தான். மேலே இருக்கிறது ஜங்கோரா அப்படின்னா குதிரைவாலி அரிசி, அதை தான் வந்து ஜங்கோரான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சூஜி அப்படின்னா ரவை, நம்மளோட வெள்ளை ரவை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து சூஜின்னு சொல்லுவாங்க. அல்சி அப்படின்னா ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் வந்து லின்சீடு. நெக்ஸ்ட்டு காபூல் சென்னா கடலை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே தான் காபூல் சென்னா. நெக்ஸ்ட்டு கொய்னான்றது ஒரு டைப் ஆஃப் ஒரு தானியங்கள் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சன்னா, அதாவது வெறும் சன்னா அப்படின்னா கருப்பு கொத்தக்கடலை. இப்போ நெக்ஸ்ட்டு தஹினா தயிர். அப்புறம் நெக்ஸ்ட்டு கட்லெட். அதுக்கப்புறம் தால்னா வந்து பருப்பு. தால் சாவல்னா பருப்பு சாதம். டபேலி அப்படின்னா நார்த் இந்தியன் சாட் ஐட்டம். தஹி பூரிங்கிறது ஒரு சாட் ஐட்டம் தான், நம்ம அப்படி பானிபூரி மாதிரியோ இது அதே மாதிரி தயிர் பூரி இது. தஹி வடானா தயிர் வடை. தலியா அப்படின்றது கோதுமை ரவையில் செய்யக்கூடிய ஒரு கிச்சடி உப்புமா மாதிரியான ஐட்டம். நெக்ஸ்ட்டு பாவ்பாஜி நிறைய பேருக்கு தெரியும், அது ஒரு பன் டைப் ஒரு சாட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். அச்சார் அப்படின்னா ஊறுகாய். நெக்ஸ்ட்டு அப்பளத்துக்கு பாப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் எப்படி ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கு ரிலேட்டடான இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த செரல்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.